9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு இடியம்ஸ் மீனிங்ஸ்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு மேட்ச்சில் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து பிளட் ரன்ஸ் திக்கர் தென் வாட்டர். ஸோ அதுக்கு என்னென்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங்கர் அப்ளிகேஷன் வித் ஈச் அதர் தேன் வித் பீப்புள் அவுட் சைட் த ஃபேமிலி. டு பி எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். அவுட் ஆஃப் வாட்டர்னா டு பி அன்கம்ஃபர்டபுள் இன் பர்டிகுலர் சிச்சுவேஷன். ஸோ டு பி எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னா டு பி அன்கம்ஃபர்டபுள் இன் பர்டிகுலர் சிச்சுவேஷன். டல் அஸ் டிஷ் வாட்டர். டல்லஸ் டிஷ் வாட்டருக்கு என்ன அப்படின்னா போரிங் அன்இன்ட்ரெஸ்டிங். அதுலேயே டல்லுன்னு வந்துருச்சுல. டல்லஸ் டிஷ் வாட்டர் அப்படின்னா போரிங் அன்இன்ட்ரெஸ்டிங். இது மாதிரி அஸ் எ டக் டேக்ஸ் டு வாட்டர் நேச்சுரலி வித் ஈஸ். நேச்சுரலி வித் அஸ் எ டக் டேக்ஸ் டு வாட்டர் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அது அதோட நேச்சுரலான செயல் தானே. ஸோ நேச்சுரலி வித் ஈஸ். அடுத்து கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர். கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர் அப்படின்னா நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர் இது இல்லாட்டி அது என்ன. ஸோ நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஹெல்லுக்கு போனாலும் பரவாயில்ல, ஹை வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன்ஸ் ட்ரை. ஸோ வந்து யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன்ஸ் ட்ரை. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா people are not grateful for what they have until they lost it. அது கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு அதோட அருமை தெரியாது. pour cold water on something. pour cold water on something. ஸோ இது வந்து to criticize, to stop something that some people are enthusiastic about. to criticize or stop something that some people are enthusiastic about. எதையாவது ஸ்டாப் பண்ணணும் இல்லாட்டி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுவாங்க சில பேர். அது அந்த மாதிரி. அடுத்து ட்ரெட் வாட்டர். ட்ரெட் வாட்டர் அப்படின்றது வந்து டு பி ஆக்டிவ் பட் வித்தவுட் மேக்கிங் ப்ராக்ரஸ் ஆர் ஃபாலிங் ஃபர்தர் பிஹைண்ட். ட்ரெட் வாட்டர்னு அப்படி நிலையாக நிற்கிற வாட்டர். ஸோ வந்து மேலே போகவும் செய்யாமல் கீழே இறங்கவும் செய்யாமல் அப்படி இருக்கிறது. பி லைக் வாட்டர் ஆஃப் எ டக்ஸ் பேக். டக்ஸ் பி லைக் வாட்டர் ஆஃப் எ டக்ஸ் பேக். criticism to someone that has no effect on them at all. அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க கிரிட்டிசைஸ் பண்ணாலும். ஸோ அது பேக் சைடில் இருக்க வாட்டர் அதுவாக விழுற மாதிரி. அடுத்து டு பி இன் எ டீப் வாட்டர். டு பி இன் டீப் வாட்டர். டு பி இன் எ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டு பி எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னா அன்கம்ஃபர்டபுள். டு பி இன் டீப் வாட்டர் அப்படின்னா டு பி இன் எ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். திரும்ப பார்த்துலாமா. பிளட் ரன்ஸ் திக்கர் தென் வாட்டர். ஸோ வந்து ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க மற்றவங்களோட. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங்கர் அப்ளிகேஷன் வித் ஈச் அதர் தேன் வித் பீப்புள் அவுட் சைட் த ஃபேமிலி. டு பி எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. டல்லஸ் டிஷ் வாட்டர்னா வந்து போரிங் அன்இன்ட்ரெஸ்டிங். அஸ் எ டக் டேக்ஸ் டு வாட்டர் ஈஸி நேச்சுரலி வித் ஈஸ். கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர் வந்தால் வரட்டும் போனால் போட்டோம் நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ட்ரை ரன்ஸ் அவே. அருமை இருக்க வரைக்கும் தெரியாது. people are not grateful for what they have until they lost it. pour cold water on something. ஸோ வந்து சில பேர் பழி போடுறதுக்கோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி சம்திங் ஸ்டாப் பண்ணுறதுக்கோ வந்து இன்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. அடுத்து ட்ரெட் வாட்டர் அப்படின்னா அப்படி நிலையாக நிற்கிறது. ஸோ வந்து டு பி ஆக்டிவ் பட் வித்தவுட் மேக்கிங் ப்ராக்ரஸ் ஆர் ஃபாலிங் ஃபர்தர் பிஹைண்ட். அடுத்து பி லைக் வாட்டர் ஆஃப் எ டக்ஸ் பேக். சில பேர் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. ஸோ இது எங்கே இருக்குது. criticism to someone that has no effect on them. இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். லைக் டக்ஸ் பேக்கும் இன்னொன்று வந்து கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர் வந்தது வரட்டும் போட்டு நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் இது ஒரே மாதிரி தான் இருக்கும். பி லைக் வாட்டர் ஆஃப் எ டக்ஸ் பேக். ஸோ கிரிட்டிசிசம். ஸோ அவங்க மேலே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க தண்ணி விழுது இருந்தாலும் அது பெருசாக ஒன்றும் அது எஃபெக்ட் கிடையாது அவங்க மேலேன்றாங்க. அடுத்து டு பி இன் எ டீப் வாட்டர் அப்படின்னா டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அடுத்து லயன்ஸ் ஷேர் அப்படின்றது ஒரு பிக் ஷேர் பெரிய ஷேர் ஃபார் லயன். மற்றவங்களுக்குலாம் கம்மி. ஸோ வந்து ஒரு பெரிய ஷேருன்னு அர்த்தம். வாட்ச் லைக் ஏ ஹால் அப்படின்னா வாட்சிங் கேர்ஃபுல்லி. வாட்ச் லைக் ஏ ஹாக். வாட்சிங் கேர்ஃபுல்லி. எடுத்து ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னா டு பி அன்கம்ஃபர்டபுள் பர்டிகுலர் சிச்சுவேஷன். இதெல்லாம் வந்து ஓல்டு கொஸ்டினில் வந்தது. லயன் ஷேர்னா பெரிய ஷேரு. வாட்ச் லைக் ஏ ஹால்னா வாட்சிங் கேர்ஃபுல்லி. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னு பி அன்கம்ஃபர்டபுள் இன் பர்டிகுலர் சிச்சுவேஷன் வித் நெக் அவுட் thirst. with neck out thirst அப்படின்னா you fancy how legs wide arms locked behind. with neck out thirst அப்படின்னா how you fancy how legs wide arms locked behind.
as if to balance the prawn bro oppressive with its mind. இன்சிடெண்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்பில் நடந்ததை வச்சு இது வந்து சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் கேம்பில் நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு இந்த ஒரு மேட்ச் வச்சுருக்காங்க. with neck out thirst you fancy how legs wide arms locked behind as if to balance the prawn bro oppressive with its mind. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசேஜ் லிசன் பண்ணி நம்ம எப்படி லிசன் பண்ணுறோம் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. அடுத்து பர்பஸ். இப்போ வந்து ஒரு ஸ்பீச், இவர் பிரசிடெண்ட் ஆஃப் கோ க்ரீன் இது வந்து உங்களுக்கு தான் வந்து ஹெட் ஆஃப் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த என்விரான்மெண்ட் கிளப்பை இருக்கீங்க அப்படின்னா வந்து டாபிக் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. த நேச்சர் ஆஃப் த ஃபியூச்சர் ஆன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபியூச்சர் ஆஃப் அவர் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சரை பற்றின ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டு ஸ்பீக் டு லார்ஜ் கேதரிங் முன்னாடி பேசணும். லிசனர்ஸ் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்து பேசணும். அடுத்து வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஒப்பீனியன் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்சர்வேஷன் எல்லாத்துக்காக தான் இதான் எல்லாமே இதோட பர்பஸ்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்க ஸ்பீச்சை வந்து எப்படி டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டிவைட் யுவர் ஸ்பீச் டு 3 parts. இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் 3 டிவைட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் வித் செலக்ஷன் வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்குமே கெஸ்டர் கொடுக்கணும். ஸோ க்ரீட் வித் சீஃப் கெஸ்ட், ஆடியன்ஸ், fellow speakers and other invitees. அப்புறம் beginning speech with catchy introduction in the form of anecdote, thought provoking questions or statistical data. இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். express your views and give reasons for the stand you take. உங்கள் வியூஸ் எதுக்காக இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றத நல்லா கன்வே பண்ணணும். அடுத்து கிளாரிட்டியோட கன்வே பண்ணணும். பி ஃபேக்சுவலி அக்யூரேட்டாக இருக்கணும். ஃபேக்ட்ஸ் தப்பாக சொல்லக்கூடாது. ப்ரெசென்ட் எ பேலன்ஸ்டு வியூ. Provide supporting data to prove your points. Make your speech interesting by adding elements of humor. Use language that is easily understood. Sum up your ideas. Give suggestions to improve the situation. Thank audience and organizers. Remember, do not aggressive in manner. Words to gesture. Be neither rude, offensive இருக்கக்கூடாது. அடுத்து வந்து enunciate your words clearly. Maintain a normal volume. Do not scream into the மைக். இதெல்லாம் வந்து பேசும்போது கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சாம்பிள் ஸ்பீச் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு. இன்ட்ரொடக்ஷன் வித் எ ஷாக்கிங் அப்சர்வேஷன். ஃபஸ்ட்டு குட் மார்னிங் எஸ்டீம் சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. அடுத்து வந்து முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லி ஒரு எந்தூசியாஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவர் பாப்புலேஷன்னால் வந்து நிறைய ரெயின்ஃபால் குறையுது, குளோபல் வார்மிங் வருது. அப்போ தான் அவங்க பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. அப்படி தேங்க் பண்ணி முடிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்த மாதிரி சொல்லி காமிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணுவோம், ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி. ஸ்டார்ட் அண்ட் எக்கோ கிளப்பு. அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு கேம்பெயின் வந்துட்டு டெவலப் பண்ணுங்கள். கேம்பஸை வந்து கண்டக்ட் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்டு இதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கிராமர் பார்ட்டுக்கு போயிடலாம். கிராமர் பார்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்னா என்ன? ஹீ ஒர்க்ஸ் இன் ஸ்டுடியோ. ஷீ 60 years old. வி லிவ் இன் சென்னை. ஹேபிட்ஸ் எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அட் ஒர்க். ஹி வேக்ஸ் அப் அட் 7 AM எவ்ரி டே. தே யூஸ்வலி ஈட் டின்னர் அட் ஹோம். அடுத்து வந்து த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். த சன் ரைசஸ் அட் இன் த ஈஸ்ட். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius. அடுத்து ஃபியூச்சர் டைம். மை ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ. வி ஃப்ளை டு பாரிஸ் ஆன் மண்டே. கிளாஸஸ் பிகின் நெக்ஸ்ட் வீக். இதெல்லாம். அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இட் இஸ் ரெய்னிங். ஐம் ஈட்டிங் லன்ச் நவ் வந்தாலே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஃபிக்ஸ்டு பிளான்ஸ். ஐம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்க். நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு வரும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். அடுத்து டெம்பரவரி. ஐம் ஒர்க்கிங் இன் நியூயார்க் திஸ் வீக். மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் யூஸிங் செல்ஃபோன்ஸ் டு அக்சஸ் இன்டர்நெட். ட்ரெண்டை சொல்கிறதுக்கு. லாங்கர் ஆக்ஷன்ஸ் இன் ப்ராக்ரஸ் நவ். ஷீ ஸ்டடிங் டு பிகம் எ டாக்டர். ஷீ இஸ் ட்ரைனிங் ஃபார் எ மராத்தான். ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஹெஸ் இல்லாட்டி ஹேவ் போட்டு பாஸ்ட் பாசிபிள் போடுவோம். ஸோ வி ஹாவ் பிளான்டு த மீட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட்டுன்னு வரதுலாம் மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரும். ஐ ஹாவ் ஜாயின்டு த
டியூட்டி ரொம்ப ரீசெண்டாக இப்போ தான் நான் பண்ணேன் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்துடும். ஷி ஹஸ் கம்ப்ளீட்டட் த ஒர்க். அதே மாதிரி இவெண்ட் இன் த பாஸ்ட் அன்ஸ்பெசிஃபைட் டைம். ஷி ஹாஸ் பீன் இன் பாரிஸ். ஐ ஹாவ் சீன் தட் மூவி. முன்னாடி நடந்தது, பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைமும் அதாவது ஒரு அன்ஸ்பெசிஃபைடு டைமில் முன்னாடி நடந்தது. ஸோ ஷி ஹாஸ் பீன் இன் பாரிஸ். ஐ ஹாவ் சீன் தட் மூவி. அந்த மாதிரி. அடுத்து டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவ். ஹேஸ் பீன் ஏ டீச்சர் சின்ஸ் வந்தாலே பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான். ஸோ வந்து ஹி ஹாஸ் பீன் ஏ டீச்சர் சின்ஸ் 2000. சேஞ்ச் ஓவர் டைம். யுவர் இங்கிலீஷ் ஹாஸ் சேஞ்ச்டு சின்ஸ் வந்துட்டாலே வந்து மோஸ்ட்லி ஹேஸ் ஹேவ் அது வரும். மை நீஸ் ஹேஸ் க்ரோன் எ லாட் இன் த பாஸ்ட் இயர். இது ரொம்ப ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தானே, அதனால். ரிப்பீட்டட் ஈவெண்ட்ஸ் இன் த பாஸ்ட் அன்டில் நவ். We have had 4 exams so far in the semester. I have been to this restaurant many times since I moved next door. So since அப்படின்னு வந்துட்டாலே ஒன்று have இல்லை have been இல்லை have had 4 exams. நான் இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சு எனக்கு ஹேவ்னு சொல்லலாம், ஹேடோட சேர்த்து have had 4 exams அப்படின்னு சொல்லலாம். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அடுத்து ஹேஸ் இல்லை have been போட்டு ing வரும். அதாவது வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் ஆகி இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது, பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஹி ஹாஸ் பீன் டீச்சிங் ஃபார் 10 years. அடுத்து த ஆக்ஷன் கோயிங் ஆன் ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங். த சைட் வாக் இஸ் வெட். ஐ ஹாவ் பீன் ப்ராக்டிஸிங் ஃபார் 5 years. அடுத்து ஷி ஹாஸ் பீன் எக்ஸசைசிங் எ லாட் ரீசன்ட்லி. ஸோ ரீசன்ட்லி அப்படின்றது மோஸ்ட்லி இதில் வரும். அடுத்து பாஸ்ட் டென்ஸு, பேசிக் பாஸ்ட் டென்ஸு. இது வந்து கம்ப்ளீட் ஆன ஒர்க்கு. ஸோ ஹீ சேட் டவுன், ஹீ என்டர்டு. அடுத்து ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். ஸோ ஜான் பிளேட் த பியானோ வென் ஹி வாஸ் எ சைல்டு. ஐ வாஸ் குட் அட் டான்சிங் வென் ஐ வாஸ் எ டீனேஜர். அடுத்து சாரா பேக்ட் எ கேக் எஸ்டர்டே. வென் டு த பெட் அட் நைட் 10 லாஸ்ட் நைட். வி ஆர்டர் பீஸா ஆன் ஃப்ரைடே. வி ஸ்டேட் அப் ஆல் நைட். அடுத்து வி லிவ்ட் இன் சிக்காகோ ஃபார் எ இயர். வி பிளேட் பேஸ்பால் ஆல் டே. முன்னாடி லாங் பீரியடில் நடந்ததையும் பாஸ்ட் டென்ஸில் சொல்லிக்கலாம். அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா வந்து பாஸ்ட்லேயே கண்டினியூஸாக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. எஸ்டர்டே அட் நூன் ஐ வாஸ் ஈட்டிங் லஞ்ச். ஐ வாஸ் வாட்சிங் அ மூவி வென் ஷீ கால்டு. அடுத்து வென் ஐ வாஸ் டிரைவிங் டு ஒர்க் எஸ்டர்டே வெல் ஐ வாஸ் டிரைவிங். அந்த மாதிரி. அடுத்த மாதிரி லாஸ்ட் ரூம்மேட் வாஸ் ஆல்வேஸ் லீவிங் எ டர்ட்டி டிஷ்ஷஸ் இன் த சிங்க். ஐ வாஸ் ரீடிங் வைல் மை பிரதர் வாஸ் பிளேயிங் கித்தார். நான் இது பண்ணப்போ நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த மாதிரி. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஹேட் போட்டு பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் போடுறது. ஸோ இது வந்து an action completed before a past action. அதாவது இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு அப்படின்னு வந்துட்டாலே ஒரு 2 விஷயம் நடந்திருக்கும். 2 விஷயத்தில் ஃபஸ்ட்டு எது நடந்துச்சோ அதுக்கு ஹேட் போட்டு சொல்லணும். அதுக்கடுத்து 2வது நடந்ததுக்கு பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ வென் வி அரைவ்டு த கிளாஸ் ஹேட் ஆல்ரெடி பிகன். கிளாஸ் தான் பிகன் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஹேட் பிகன் இதான் ஃபஸ்ட்டு ஹேட் போடுறோம். இது அடுத்ததுக்கு பாஸ்ட் டென்ஸில் எழுதுகிறோம் அரைவ்டுன்னு சொல்லிட்டு. மை ஸ்டூடெண்ட் செட் தட் ஹீ ஹேடின் டன் ஹிஸ் ஹோம்ஒர்க். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது நடந்ததுக்கு ஹேடின், 2வது நடந்ததுக்கு செட். இஃப் இட் ஹேட் ரெயின்ட் ஐ வுட் ஹாவ் பாட் அன் அம்பர்லா. ரெயின் வரும்னு தெரிஞ்சிருந்தால் நான் அம்பர்லா எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி. பீரியட் ஆஃப் டைம் பிஃபோர் அன் இவெண்ட் இன் த பாஸ்ட். ஐ ஹேட் ஓன்ட் அ ஹவுஸ் ஃபார் 20 years பிஃபோர் வி சோல்ட் இட். அதை சோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 12 வருஷம் வந்து என்கிட்ட தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது 2 விஷயம் நடந்துட்டாலே அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் போட்டுறணும். ஒன்று வந்து ஹேட் போட்டு போடணும், இன்னும் ஃபஸ்ட்டு நடந்தது ஹேட் போட்டு 2வது நடந்தது பாஸ்ட் டென்ஸில் போடணும். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கண்டினியூட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் பிஃபோர் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். ஹி ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் அன் ஹவர் வென் ஷீ ஃபைனலி அரைவ்டு. If I had been paying attention, I wouldn't have got into the accident. He went on a diet because he had been eating too much. She said that John had been helping her study for months. அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் வந்து சிம்பிள் ஃபியூச்சர். ஷால் போட்டு வில் போட்டு வெர்பு போட போகிறோம். மதர் வில் கெட் ஃபுட்பால் டுடே. ஐ எம் கோயிங் டு வாட்ச் எ மூவி டுநைட். அடுத்து பிளான் ஆர் இன்டென்ஷன் கோயிங் டு பி ப்ளஸ் வெர்புன்னு வரும். ஐம் கோயிங் டு வாட்ச் எ மூவி டுநைட். ஹீ இஸ் கோயிங் டு ஹேவ் எ பார்ட்டி. இதுவும் ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஓகேவா? அடுத்து இட் இஸ் க்ளவுடி. இட் இஸ் கோயிங் ஆன் டு ரைன். யூ வில் கோ அப்ராட் சம்டே. ஸோ இதெல்லாம் அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ்னால் தே வில் பி கம்மிங் டு விசிட் அஸ் நெக்ஸ்ட் வீக். கன்ஃபார்மாக நடக்கும். ஷீ வில் பி டேக்கிங் an exam at 2 PM tomorrow, so don't call her then.
அடுத்து she will be watching TV, he will be cooking dinner, he cooks dinner, she will be watching TV. When I enter the class, the teacher will be teaching, some students will be taking notes, my best friend will be trying to stay awake. இதுதான் நடக்கும் அப்படின்னு ஃப்யூச்சரில் வந்து சொல்கிறது, இதான் நடக்கும் அப்படின்னு வந்து கன்ஃபார்மாக சொல்கிறது. அடுத்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படின்னா வில், ஷால் ஆர் வில் போட்டு ஹேவ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து போடுறது. பை த டைம் யூ அரைவ் ஐ வில் ஹேவ். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சின்ஸுன்றப்போ எப்படிலாம் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பை த டைம் அப்படின்னு வரதெல்லாம் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். வில் ஹேவ். ஸோ சின்ஸு அப்படின்னா வந்து சின்ஸ்னால் அந்த பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயும் வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து சின்ஸுன்ற வேர்டு வரும். பாஸ்ட் பர்ஃபெக்டில் வந்து எங்கே இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து இது இருக்கு இல்லையா. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மோஸ்ட்லி வந்து நிறையா சின்ஸ் 2002 இதெல்லாம் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரும். ஓகேவா. பாஸ்ட் பர்ஃபெக்டில் எப்படி வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்லன்னா 2 விஷயம் நடக்கிற மாதிரி மோஸ்ட்லி கொடுப்பாங்க. 2 விஷயம் நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு நடந்ததுக்கு ஹேடு, 2வது நடந்ததுக்கு பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி தான் பை த டைம் அப்படின்னு வர்றது எல்லாமே வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட். வில் ஹேவ், ஷால் ஹேவ், இந்த 3ஐயும் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். பை த டைம் யூ அரைவ் ஐ வில் ஹேவ் ஃபினிஷ்ட். பை த சம்மர் ஷி வில் ஹேவ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ். பை ஃப்ரைடே, ஸோ பை த டைம் ஷி லீவ்ஸ் பிஃபோர் ஐ அரைவ். Do you think we will have finished the project before I arrive? அதே மாதிரி பை தென், பை பிஃபோர், பை திஸ் டைம். பைன்னு வந்துட்டாலே ஓகே தான், பைன்னு வந்துட்டாலே. அடுத்து போக வந்து பிஃபோர் த டைம் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் எதில் வரும், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். ஓகே. அடுத்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் எது வரும் அப்படின்னா காஸ் ஆஃப் சம்திங் இன் த ஃப்யூச்சர், டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃப்யூச்சரில் ஒரு டியூரேஷனில் நடக்க போகுது. ஹர் இங்கிலீஷ் வில் பி எக்ஸலன்ட் பை த டைம் ஷி விட்ஸ் இட் பிகாஸ் ஷி வில் ஹேவ் பீன் ஸ்டடிங் இட் ஃபார் 5 years. அவள் ஃப்யூச்சரில் நல்லா பேசுவான், அந்த டைமில் நல்லா பேசுவான். ஏன்னா வந்து இத்தனை வருஷம் அவள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறா. ஸோ அதை அப்படி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாலே நமக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிரும். ஹீ வில் பி ட்ரைட் பை த டைம் ஹீ அரைவ்ஸ் பிகாஸ் ஹீ வில் ஹேவ் பீன் ட்ராவலிங் ஆல் டே. அடுத்து ஹீ வில் ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் an hour when she finally arrives. She will have been working at the company for 10 years by the time I retire. இது மோஸ்ட்லி அடுத்து ப்ரெசன்ட் டென்ஸாக வருது. அதாவது ஹேட் வரும்போது பாஸ்ட் டென்ஸ் வரும் இல்லையா. அதே மாதிரி இதில் வந்து ஷால், வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங். இதில் வந்து 2வது லைன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து, ஸோ அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வருது, ஸோ வில் ஹேவ் பீன், ஷால் ஹேவ் பீன் வரலாம். பை த டைம் வருது, ஸோ வில் ஹேவ், ஷால் ஹேவ் வரலாம். ஸோ 2 விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஹேடு ஒன்று பாஸ்ட் டென்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவங்களே வந்து இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் கொடுத்துட்டு வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அப்படி ஒரு வாட்டி அப்படி செக் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து ஆல் சில்ட்ரன் லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே. குட் ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஹார்ட். எ குட் ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஹார்ட். அடுத்து இன்ஜினியர்ஸ் பில்ட் பிரிட்ஜஸ். இதெல்லாம் அப்படியே ப்ரெசன்ட் டென்ஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து வந்து ஹூ இஸ் தட் பாய், இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஹூ இஸ் தட் பாய் ஸ்டாண்டிங் ஆன் த டேபிள். இஸ் இங்கே வந்துருச்சு, ஸோ இஸ் ஸ்டாண்டிங். ஓகேவா. அடுத்து வாட் ஆர் யூ டூயிங், ஐ ஆம் லிசனிங் டு த மியூசிக். அடுத்து வந்து மை பிரதர் இஸ் ஒர்க்கிங் இன் லண்டன் நவ், ஐ ஆம் ரைட்டிங். அடுத்து ஷீ இஸ் ஒர்க்கிங். கேலன் இஸ் ஈட்டிங், அனு இஸ் சிங்கிங். ஜஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஐஎன்ஜி போட்டு எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து இஸ் கேலன் ரீடிங், ஏன்னா நோ ஹீஸ் நாட் ரீடிங். இஸ் வேலு ஈட்டிங். இதெல்லாம் வந்து அப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸு. அடுத்த ஐஎன்ஜி, இதை வந்து எப்படி ஐஎன்ஜி ஃபார்மில் மாற்றுவீங்க அப்படின்னு சும்மா பேசிக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ். ஹீஸ் நாட் லேர்னிங், ஹீஸ் நாட் ஹேவிங், நாட் போட்டு. அடுத்து ரைட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர். ஆர் தே சிங்கிங். இந்த ஆன்சருக்கு கொஸ்டினாக இருக்கா. அடுத்து அப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். அடுத்து வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னால் என்ன பார்த்தோம், நிறையா அது வந்து சின்ஸ்லாம் வரும், சேர்ந்தும் வரும், சேராமலும் வரும். ஸோ வந்து ஷீ ஹேஸ் நெவர் apologized டு எனி ஒன். மை மதர் ஹேஸ் பீன் டு லண்டன். இந்த சென்டென்ஸ் அடிக்கடி கேட்டுக்கோல. ஷி ஹேஸ் பீன் டு லண்டன் அந்த மாதிரி. அடுத்து
I have read all the plays of Shakespeare. Have you finished your lunch? இது எல்லோரும் நார்மலாக கேட்குறது. அடுத்து வந்து has he brought his bike? அந்த மாதிரி. அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வித் எவர் அண்ட் நெவர். have you ever eaten? have you everனாலே have வந்துட்டாலே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். have you ever அந்த மாதிரி வச்சுக்கணும். அடுத்து ஆக்டிவிட்டி. இதுக்கு எப்படி சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுவீங்க? எஸ் போட்டால் எப்படி மேக் பண்ணுவீங்க, நோ போட்டால் எப்படி மேக் பண்ணுவீங்களா? அடுத்து ஹவு லாங் வந்து ஹேவ் தான் வரும். ஸோ ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங்? ஷீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங் இன் த கார்டன் சின்ஸ் மார்னிங். சின்ஸ் வந்து சில நேரம் இதுலேயும் கண்டினியூஸ்லேயும் வரும். ஸோ ஐ ஹாவ் பீன் யூஸிங் திஸ் மொபைல் ஃபார் 3 years. த சில்ட்ரன் ஹாவ் பீன் பிளேயிங் இன் த பார்க். த ஒர்க்கர்ஸ் have been demanding higher wages for. ஸோ வந்து இப்போ சிங்குலருக்கு ஹெஸ் வரப்போகுது, ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் வரப்போகுது. அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒன் டே a rabbit and a tortoise decided to have a race. They knew that actually ஸோ ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னோம்னா அப்படி கம்ப்ளீட்டாக அது வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். So that the could run faster than him, but the tortoise was more intelligent than the rabbit. Yes, I will race you said. ஸோ எல்லாமே அப்படியே பாஸ்ட் டென்ஸ்லேயே வரிசையாக போட்டுறணும், அவ்வளோதான். ஒரு கதையை சொல்கிறப்போ நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். ஸோ வந்து கேன் நாட் அப்படி வந்து தான் குட் நாட். சிட்டுன்னா சேட், காட் அப், டர்ன்டு, ஒன். ஸோ அந்த மாதிரி. அடுத்து இது வந்து பசில் வேர்ட்ஸ். த லேக் froze overnight. Hema bought a new bicycle. Arvind gave me we drank milk. The dog slept on the sofa. He wrote a letter. அடுத்து ஸோ இது வந்து இதில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து மேக் சென்டென்சஸ் இன் த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ சில்ட்ரன் வாஸ் வெயிட்டிங். த கேர்ள்ஸ் வேர் learning. I was playing in the rain of evening. I was repairing. Harry was working. இது வந்து என்ன டென்ஷன் கரெக்டாக தெரியலனா எது இல்லைன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டான ஆன்சரை ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா நம்ம என்ன சொன்ன 2 சென்டென்ஸ் வரும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நடந்தது ஹேட்லேயும், ரெண்டாவது நடந்தது வந்து பாஸ்ட் டென்ஸ்லேயும் எழுதணும் அப்படின்னு பார்த்தாலும் அதுதான். ஸோ பை த டைம் வந்து இப்படியும் வருது. ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் மட்டும் வரல, பை த டைம் வந்து இங்கேயும் வருது. ஸோ வந்து மோஸ்ட்லி அதில் வரும். சில நேரம் வந்து மாறியும் வரும். நம்ம எக்ஸாக்டாக அங்கே என்ன மீனிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு பார்க்க தெரியலை அப்படின்னா வந்து எதெல்லாம் வந்து இந்த மீனிங்கில் வராதுன்னு பார்த்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னாலே ஆன்சர் நம்ம கரெக்டாக வந்துடும். வென் வி ரீச் த பார்க் த சில்ட்ரன் ஹேட் லெஃப்ட். ஸோ 2 சென்டென்ஸ் வருது. ஒன்று பாஸ்ட் டென்ஸில் இருக்குனாலே இன்னொன்று ஹேட் போட்டு தான் வரும். டிடன்ட் வாண்ட் டு see her mother because she had அப்படின்னு வரும். அடுத்து வந்து வாஸ் லாஃபிங் பிகாஸ் ஹேட் ஹியர்ட் எ ஒண்டர்ஃபுல் ஜோக். ஓகேம்மா, இந்த மாதிரியும் சில நேரம் வரலாம் எக்ஸப்ஷன். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஹேட் பீன் பேக்கிங். எலில் ஹேட் பீன் பேக்கிங்க்கு வெந்தயக்க அவங்க வரும்போது அவன் பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க வரும்போது அவன் பண்ணிட்டான் அப்படின்றது கிடையாது. அவன் வரும்போது பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா ஹேட் பீன் பேக்கிங் இப்படியே தெரிஞ்சுக்கலாம். வீரன் ஹேட் பீன் க்ளீனிங் த ரூம் சின்ஸ் மார்னிங்லேருந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கான். we had been working since 10 years ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். for the mice to come அது அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். she had been looking for a job for a long time. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்படி 2 கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்ம ஒன்று கண்டுபிடிச்சலாம். அடுத்து we hope you will have a great time in Ooty. இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸு. Be careful that the mirror will fall on the floor. As soon as my father arrives, he will go to watch the film. When your train arrives, I shall wait for you at the station. At the future continuous on the husband will be completing MBA on another 2 years. She will be going this time tomorrow. Prabha will be reigning in 6 months period. Will be receiving the best award in 6 months of period. The plane will be leaving at 3 o'clock. He will be attending the conference. இப்படி நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க நமக்கு அந்த ஃப்ளூயன்சி வந்து வரும். அடுத்து வாட் வில் அமலா டூ ஒன் சண்டே மார்னிங்? ஹி வில் பி விசிட்டிங் ஹர் கிராண்ட் மதர். வில் பி ப்ரிப்பேரிங் ஸ்வீட்ஸ் ஃபார் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். பண்ணிகிட்டு இருப்பா அப்போது அப்படின்ற மாதிரி. வேர் இஸ் அமலா கோயிங் ஆன் வெனஸ்டே மார்னிங்? வில் பி கோயிங் டு த லைப்ரரி டு read in the library books. அது மாதிரி. ஹூ இஸ் அமலா மீட்டிங் ஆன் டியூஸ்டே மார்னிங்? அமலா வில் பி மீட்டிங். வாட் ஷில் பை ஆன்
மண்டே ஆஃப்டர்நூன் வில் பி பையிங் கிராசரிஸ் ஆன் அந்த வீக்கெண்ட் அப்படின்றாங்க. அடுத்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இன் 50 years த ஐஸ் கேப்ஸ் வில் ஹாவ் மெல்டட். ஸோ அது வந்து அதே மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸும் நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். அடுத்து போயம் பார்ட். இந்த போயம் வந்துட்டு த ரிவர், கரோலின் அண்ட் பவுல்ஸ். கரோலின் த ரிவர், கரோலின் அண்ட் பவுல்ஸ், எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த பேரெலாம். ஸோ வந்து என்ன ரிவர் 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 லிட்டில் ரிவர் ஆன் த வே ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் கிளான்சிங் லைக் எ சைல்ட் அட் ப்ளே. ரிவர் ரிவர்னு சொல்லிட்டு வரும். இப்படி வந்துச்சுனாலே அந்த பேர் வந்து ரிவர்ன்ற போயம் ஞாபகம் வச்சுக்கணும். கரோலின் அண்ட் பவுல்ஸ், இங்கிலீஷ் போயட், ஒய்ஃப் ஆஃப் ராபர்ட் சவுத்தி. ஓகேவா, கரோலின் அப்படின்றவங்க ஒய்ஃப் ஆஃப் ராபர்ட் சவுத்தி, த போயட் ரைட் ஆஃப் பிரிட்டன், போயட் கிரேட் மெரிட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் சம் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் அண்ட் த த்ரெஷ்ஹோல்ட் வந்து விக்டோரியன் ஏரா. ஷி ரோட் த வேரியஸ் ஒர்க்ஸ் இன்க்ளூடிங் த லிட்டில் லேடி பேர்டு. இவங்களே ஒரு லேடி தான் கரோலின். ஓகேவா, அதனால லேடி பேர்டு, ஒரு லேடி பேர்டு எழுதுங்க. அந்த லிட்டில் லேடி பேர்டு அந்த ரிவர் ஓடுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ரிவர் பக்கத்தில் ஒரு லிட்டில் லேடி பேர்டு இருக்க மாதிரி. சாப்டர் ஆன் சர்ச் யார்டு. சைடில் இந்த பக்கம் ஒரு சர்ச் இருக்குது, அந்த பக்கம் வந்து ஒரு லேடி பேர்டு பறந்துக்கிட்டு இருக்குது. இது ரெண்டும் எழுதுனது ஏன்னா கரோலின் அண்ட் பவுல்ஸ், கரையில் இருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்து ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ், ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. இது சும்மா வந்து இந்த போயமில் இருக்க மீனிங் மட்டும்தான். அடுத்து பொயட்டிக் டிவைசஸ் என்ன, அனஃபோரா ஆல்ரெடி பார்த்தோம். ரிப்பீட்டட் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஸ்டார்ட் ஆஃப் த பேராகிராஃப், ஸ்டார்ட் ஆஃப் த லைன். ஸோ அதுதான் சி தட் லைன், சி தட் ஹெல் செயல். அடுத்து எபித்தட் அப்படின்னா வந்து அட்ஜெக்டிவ் ஆர் ஃப்ரேஸ் எக்ஸ்பிரஸிங் எ குவாலிட்டி ஆர் அட்ரிபியூட் ரிகார்டட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ பர்சன் ஆர் எத்திங் மென்ஷன்ட். எபித்தட் அப்படின்னா ஒரு இந்த பண்பு சொல்கிற மாதிரி. லிட்டில் ரிவர், ரிவர்னு சொல்லாமல் லிட்டில் ரிவர்னு சொன்னாங்களா, ஸோ எபித்தட். ஓகேவா, எபித்தட். ஸோ லிட்டில் ரிவர். அடுத்து இமேஜினரி. இமேஜினரி வந்து அதாவது உண்மையாக இல்லாமல் சைட்டு, ஹியரிங், டச்சஸ், டேஸ்ட்டு, ஸ்மெல்லு அதை வச்சு சொல்ல. ஸோ எல்லோ பெபிள்ஸ் இது வந்து இமேஜினரி. எபித்தட் அப்படின்னா வந்து இந்த பண்புவை சொல்கிறது, லிட்டில் ரிவர். அடுத்து இது வந்து என்ன ரைம்ஸில் இருக்குது, ரைமிங்கில் இருக்குது அப்படின்னா வே, டான்சிங், கிளான்சிங், ப்ளே, இது ரெண்டும் ஒன்றா இருக்குது. ஸோ ஏபிபிஏ, ஏபிபிஏ. டு த ஃப்ளவர்ஸ் ஃபீலிங் கிளான்சிங் லைக் செல். லைக் வந்துட்டாலே சிமிலி. சீமிங், ஸ்டில், எட், ஸ்டில், எஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ ஆலிட்ரேஷன், சேம் கான்சனன்ட்டு சவுண்டு வந்ததுனால இது வந்து ஆலிட்ரேஷன். அடுத்து எபித்தட். எபித்தட்னா என்ன பண்ணுறது, அந்த பண்பை சொல்கிறது. ஸோ ஸ்வெல்லிங் ரிவர். ஓகேவா, ஸ்வெல்லிங் ரிவர், பிரிம்மிங் ரிவர். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இமேஜினரி. இமேஜினரி வந்து 6 சென்சஸ், அதாவது நம்ம ஃபீல் பண்ணுறதை வச்சு சொல்கிறது. ஸோ மார்டல் பிரிசம், இம்பச்சர் யூத். அடுத்து வந்து ப்ராடு, டீப்பு, ஸ்டில், எட், ஸ்டில் இன் மந்த், பை ரோஸ், ரஃப் அண்ட் ஸ்மூத், லவுடர் அண்ட் ஃபாஸ்டர். ஸோ இப்படி வந்து ரைமிங்கில் வர்ற வேர்ட்ஸாக வந்து இது கேட்டிருப்பாங்க, அதுவும் எழுதியிருக்கு இதில். அடுத்து வந்து அடிஷ்னலாக இருக்க போயம் வந்து நேச்சர் த ஜென்ட்லஸ்ட் மதர். இது வந்து எமிலி டிக்சின்சன். ஓகேவா, நேச்சர் த ஜென்ட்லஸ்ட் மதர் எழுதுனது வந்து அவர். நேச்சர் த ஜென்ட்லஸ்ட் மதர் எடுத்தோடனே அந்த பேர் தான் ஆரம்பிக்குது. ஸோ எமிலி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து லிட்டில் சைக்ளோன், த ஸ்டோரி ஆஃப் எ கிறிஸ்லி கப், வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. சரியா, ஸோ வந்து ஒரு சைக்ளோன் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு கப் மட்டும் பிரிஞ்சு போயிருக்கும். ஸோ அது எப்படி வந்து சேவ் ஆகுது அப்படின்றது ஒரு டெம்பிளில் போய் ஒளிஞ்சுக்குச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா வில்லியம் டெம்பிள் ஹார்னடே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கப், லிட்டில் சைக்ளோன், கப், டெம்பிள். ஓகேவா, ஆக்சுவலி லிட்டில் சைக்ளோன் அப்படின்றது அதோட பேர் வந்து நான் ஜஸ்ட்டு ரிமெம்பரன்ஸ்க்காக அப்படி சொல்கிறேன். லிட்டில் சைக்ளோன் வந்துச்சு, ஒரு கப் வந்துச்சு, டெம்பிள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அது லிட்டில் சைக்ளோன்ன்றது அந்த கப்போட பேர். ஃப்ரம் அலாஸ்கா. இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு இல் ட்ரீட்மெண்ட். மதர் வாஸ் ஃபயர்ட் அட் ஹில் சைட், ரேன் அவே as fast as ஸ்டம்பி லிட்டில் லெக்ஸ் குட் கேரி தம். ஸோ அதோட பேர் தான் லிட்டில் சைக்ளோன். ஓகேவா.
அடுத்து வில்லியம் டெம்பிள், அவர் வந்து அமெரிக்கன் ஜுவாலஜிஸ்ட். ஓகேவா, அதனால தான் வந்து இந்த கப்பு பற்றி எழுதியிருக்காரு. கன்சர்வேஷனலிஸ்ட், டாக்ஸிடெர்மிஸ்ட் அண்ட் ஆத்தர். ஹி வாஸ் வைல்ட் லைஃப் கன்வர்சேஷன் மூமெண்ட் இந்த யூஎஸில் வந்து இதை பற்றி எழுதியிருக்காரு. அவ்வளோதான், பெருசாக இல்லை. கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப்னாலே டெம்பிள் தான் வச்சுக்கணும். அடுத்து ஸ்டம்பி அப்படின்னா ஷார்ட் அண்ட் திக். ஸ்டம்பி அப்படின்னா ஷார்ட் அண்ட் திக்கு. அடுத்து பால்டு அப்படின்னா க்ரைடு நாய்ஸிலி. பால்டு பேன்னு கத்தி அழுவாங்க, அது மாதிரி. இப்போ க்ரைடு நாய்ஸிலி. ப்ரொக்யூர்டு அப்படின்னா அப்டைன்டு. ப்ரோடட் அப்படின்னா டக்கு. போக்குடு பிஓ இதுவும் வரும். அடுத்து ட்ரால் அப்படின்னா க்யூரியஸ் அம்யூசிங். பஜ்ஜியாக இருக்கும் இந்த கேக்லாம் சொல்லுவாங்களே, அது ஷார்ட் அண்ட் ஃபேட். அடுத்து ஃபார்மிடபிள்னு டேஞ்சர். ஃபார்ம் ஆகிட்டாங்கனாலே ஒரே டேஞ்சர் தான், டேஞ்சரஸ். அடுத்து ராய்ஸ்டரிங் அப்படின்னா செலிப்ரேட்டிங் நாய்ஸிலி, ரோஸ்ட் பண்ணுறது நாய்ஸோட. ஸ்டாக்டு அப்படின்னா வாக்டு ஸ்டிஃபி வித் ப்ரைடு. அடுத்து சாசி அப்படின்னா சீக்கி இம்பெரினட். அடுத்து ஹேசர்னா எ பர்சன் ஹூ ட்ரைவ்ஸ் கேட்டில் ஒயில் ஆன் ஹார்ஸ்பேக்லேருந்து ட்ரைவ் பண்ணுறவர், கேட்டில் இருக்கும் போது ஹேசர். அடுத்து கன்ஃபவுண்டட்னா கன்ஃபியூஸ்டு. இக்னோமினியஸ்லி அப்படின்னா ஷேம்ஃபுல்லி. இக்னோமினியஸ்லி இக்னோர் பண்ணுற மாதிரி ஒரு ஷேம்ஃபுல்லி. அடுத்து கன்சிஸ்டன்சின்னு கேர்ஃபுல்லி மெட்டிகுலஸ்லி. அடுத்து ஃபெயிண்ட் அப்படின்னா ஃபேக்கு நாட் ஜென்யூன். திரும்ப பார்த்துலாமா? ஸ்டம்ப்னா அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் திக்கு. ஸ்டம்ப் எப்படி இருக்கும்? ஷார்ட்டாக திக்காக இருக்கும், அந்த மாதிரி. பால்டு அப்படின்னா வந்து க்ரைடு நாய்ஸிலி. அடுத்து ப்ரொக்யூர்டு அப்படின்னா வந்து அப்டைன்டு. ப்ரோடட் அப்படின்னா டக்கு. போக்குடு டக்கு. ட்ரோல் அப்படின்னா க்யூரியஸ் அண்ட் அமேசிங். ட்ரோல்னால் ட்ரோல் பண்ணுறது, க்யூரியஸாக அமேசிங்காக ட்ரோல் பண்ணுவாங்க, ட்ரோல். அதுதான் வச்சுக்கணும். பஜ்ஜினா ஷார்ட் அண்ட் ஃப்ளாட். ஃபர்மிடபிள் அப்படின்னா டேஞ்சரஸாக ஃபார்ம் ஆகுறது. ராய்ஸ்ட்ரிங்னா செலிப்ரேட்டிங் நாய்ஸிலி. ஸ்டாக்டு அப்படின்னா வாக்டு ஸ்டிம்பி வித் ப்ரைடு. அடுத்து சாசினா சீக் எப்படி ரெட்டாக இருக்கும், சாஸும் ரெட்டாக இருக்கும். ஸோ அப்படிங்க வச்சுக்கோங்க. அடுத்து ஹேசர் அப்படின்னா எ பர்சன் ஹூ ட்ரைவ்ஸ் கேட்டில் ஆன் ஹார்ஸ் பேக். குதிரைக்கு பின்னாடி இருந்து ஹஸ்ன்னு சவுண்டு கொடுத்துட்டே ஓட்டுவாங்க. அடுத்து கன்ஃபவுண்டட் அப்படின்னா கன்ஃபியூஸ்ட். இக்னோமியஸ்லி அப்படின்னா ஷேம்ஃபுல்லி. கன்சிஸ்டன்ட்லி அப்படின்னா கேர்ஃபுல்லி அண்ட் மெட்டிகுலஸ்லி. ஃபெயிண்டுனா ஃபேக்டு நாட். அடுத்து ஏர்ன் ஒன்ஸ் நேம். அப்படின்னா கெட்ஸ் ஒன் குட் நேம். டு சி ஒன் ஃபைட் டு மேக் சம்திங். ஓகேவா, டு சி ஒன் ஃபைட் அப்படின்னா டு மேக் சம் ஒன் ஃபைட். டு சி ஒன் ஃபைட் அப்படின்னா டு மேக் சம் ஒன் டு ஃபைட். ஏர்ன் ஒன்ஸ் நேம்னா காட் ஒன்ஸ் குட் நேம், இன்னொருத்தங்களோட குட் நேம் வாங்கிக்கிறது. டு சி ஒன் ஃபைட் அப்படின்னா யாரையாவது ஃபைட் பண்ண வைக்கிறது. அடுத்து ஏர் அண்ட் மேனர் அப்படின்னா இம்ப்ரெஷன் அண்ட் பொலைட் மேனர். ஏர் அண்ட் மேனர்ஸ்னால் இம்ப்ரெஷன் அண்ட் பொலைட் மேனர். இன் வைல்ட் ஹேசல் அப்படின்னா வந்து வெரி கில்ட்டி. வைல்டு ஹேசல்னா வெரி கில்ட்டி. இந்த ரியர் ஆஃப் அப்படின்னா கேட் த பேக் ஆஃப். இந்த ரியர் ஆஃப்னா கேட் த பேக் ஆஃப் சர்ச் இந்த அது மாதிரி. அடுத்து டிவாய்ட் ஆஃப் அப்படின்னா டிவாய்ட்னா வித்தவுட். குவிக் அஸ் அ ஃப்ளாஷ், எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். மேக் டு பாஸ், டு ஃப்ளை ஓவர் ஆர் க்ளோஸ் பை சம்திங். மேக் எ பாஸ், டு ஃப்ளை ஓவர் ஆர் க்ளோஸ் பை சம்திங். ஸோ ஏர்ன்ஸ் ஒன்ஸ் நேம்னா ஒருத்தர் குட் நேம் வாங்குறது. டு சி ஒன் ஃபைட்னா ஒருத்தங்களை ஃபைட் பண்ண வைக்கிறது. ஏர் அண்ட் மேனர்னா அந்த பொலைட் அண்ட் மேனர். இம்ப்ரெசிவ் அண்ட் பொலைட் மேனர். அடுத்து இன் வைல்ட் ஹேசல்னால் வெரி கில்ட்டி. அடுத்து இந்த ரியர் ஆஃப் அப்படின்னா வந்து கேட் த பேக் ஆஃப். எப்படி சொல்லுவாங்கன்னா சர்ச்சஸ் ரியர் ஆஃப் த காலேஜ், அந்த மாதிரி. டிவைட் ஆஃப் அப்படின்னா வித்தவுட். குவிக் அஸ் ஃப்ளாஷ், எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். மேக் எ பாஸ் அப்படின்னா டு ஃப்ளை ஓவர் ஆர் டு கோஸ் பை சம்திங். ஓகேவா, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லைன் ஷேர் அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் ஷேர், பிக் பார்ட். ஓகேவா, அடுத்து வந்து மவுஸ் அப்படின்னா ஒரு பூவரை மீன் பண்ணுறதுக்காக. பேரட் அப்படின்னா சிக்காக இருக்கவங்கள மீன் பண்ணுறதுக்கு. ஃபாக்ஸ்னால் வந்து ஷையாக இருக்கவங்கள மீன் பண்ணுறதுக்கு. ஹாக்னா வாட்ச் பண்ணுறது, நல்லபடி அந்த மாதிரி வாட்ச் பண்ணுறது. அடுத்து ஸ்னேக் அப்படின்னா பேட் ஹேட்ரட், அதாவது ஸ்னேக் மீன் பண்ணோம். மங்கினா சர்ப்ரைஸ்டு. டாக்னா ஹார்ம்லெஸ், பயப்பட தேவையில்லை, நாய் கடிக்காது அப்படிம்பாங்க. அடுத்து ஸ்னெயில்னா ஸ்லோ ப்ராக்ரஸ். பீனா பிஸி. லைன் ஷேர்னா பெரிய ஷேர். மவுஸ்னா பூவர். பேரட்னா சிக்கு. ஃபாக்ஸ்னா ஷையி. ஹாக் அப்படின்னா வந்து வாட்ச் கேர்ஃபுல்லி. ஸ்னேக்னா பேட் இன்டென்ஷனோட இருக்கவங்கள ஹேட்ரட்.
அடுத்து வந்து மங்கி அப்படின்னா சர்ப்ரைஸ் ஆகுறது. மங்கி வந்து அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட வேண்டியதான். டாக்னா ஹார்ம்லெஸ், ஸ்னெயில்னா ஸ்லோ, பீனா பிசி. அடுத்து இது வந்து அகைன் வந்து இந்த ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ஸ்டோரியில் இருக்க எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து வந்து இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து பார்த்தோன்னா ஹங்க்ரி அஸ் எ பியர். ஹங்க்ரி அஸ் எ பியர் அப்படின்னா பீயிங் வெரி ஹங்க்ரி. கிரஃப் அஸ் எ பியர் அப்படின்னா பீயிங் அன்சோசியபிள், ஸ்பீக்கிங் இன் எ வெரி அப்ரப்ட் ரூட் வே. சோஷியலாக பழகாமல் கிரஃபாக இருக்கிறது, கிரிப்பாக இருக்கிறது மாதிரி கிரஃபாக இருக்கிறது பிசியர். டேக் த பியர் பை த டூத், புட் ஒன் செல்ஃப் இன் ஏ டேஞ்சரஸ் பொசிஷன். புட் ஒன் செல்ஃப் இன் ஏ டேஞ்சரஸ் பொசிஷன். அதை டீத் வச்சு பிடிக்கணும்னா அது டேஞ்சர் தான். ஆஸ் பிஸி அஸ் ஹைபர்னேட்டிங் பியர் அப்படின்னா ரிமைனிங் ஐடில், அமைதி அப்படி ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது. எ பியர் ஹக் அப்படின்னா ஒன்ஸ் ஆர்ம் அரவுண்ட் சம் ஒன் அண்ட் ஹக் தம் அஃபெக்ஷனேட்டாக. A bear market period of time when investors are to sell rather than buy shares. ஸோ பீரியட் ஆஃப் டைம் இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்ண தான் பார்க்குறாங்க, வாங்குறத விட. இன் 1902 அமெரிக்கன் பிரசிடென்ட் தியோடோர் ரூஸ்வெல்ட், டெடின்னு அழைக்கப்பட்டவர், அவர் என்ன பண்ணுறாருன்னா பியர் ஹண்டிங் ட்ரிப் வந்து மிசிசிப்பியில் போட்டிருக்காரு. அதர் ஹண்டர்ஸ் பண்ணதை பார்த்துட்டு அன்ஸ்போர்ட்ஸ்மேன் லைக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. So as a news of hunting trip spread, many newspapers around the country featured political cartoons starring Teddy the bear. அவர் வந்து டெடி த பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ப்ரூக்லின், நியூயார்க், a shop owned by Maurice Mitchum saw one of the cartoons and had an idea. Mitchum and his wife created plush stuffed bears, placed them in front of window of their shop. With permission from Roosevelt, Mitchum named the bears as Teddy Bear. அவ்வளோதான். அடுத்து இந்த 6th யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.